சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்னங்க வந்துட்டியலா? காபி போட்டு கொண்டாராட்டா? காப்பி எல்லாம் புறவு பாத்துக்கலாமா? நீ சீக்கிரம் கிளம்பி வா. எதுக்குங்க இப்ப என்ன கிளம்ப சொல்றீங்க? நம்ம இப்ப எங்க போறோம்? எங்க அம்மா தான் சின்ன பொண்ணு நம்ம 2 பேரும் வீட்டுக்கு வர சொன்னாவ. அதான் உன்னே கிளம்ப சொன்னேன். ஓஹோ நாவலாம். உங்க அம்மா வீட்டுக்கா? நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் ஒன்னும் வரல. ஏமா சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுங்க? உங்க அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் சாடி ஓடி வர தெரியுங்களா? எங்க அம்மா வீட்டுக்கு போனா முடியாதுங்க. ஆமாங்க, என்னால வர முடியாது, நீங்க போயிட்டு வாங்க. போன வாரம் உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாவல்ல, அவியலுக்கு நான் ஒரு கூட்டு வச்சு கொடுத்தேன். அந்த கூட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பம் இல்ல உரைப்பம் இல்ல, இதெல்லாம் ஒரு கூட்டான்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு போறாவ. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, குறை சொல்லாமலாது இருக்கலாம்ல. அவியலை நான் எப்ப பார்த்தாலும் இனி ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்கதே அவிய வேலையா போச்சு. நானும் நல்ல கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்தவதான். இப்படியே உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருந்தா எங்க குடும்ப கௌரவம் என்ன ஆகுது? எனக்கு கௌரவம் தான் முக்கியம். அதனால நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அப்படியா? சரிம்மா, இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள். அவிய நல்ல பிரியாணியா செஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னாவ. அதான் 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு பார்த்தேன். நீ வரலன்னா விடு, உனக்கு குடிச்சு வச்சது அவ்வளவுதான். என்னங்க என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன பிரியாணிங்க பண்ணிருக்காவ? மட்டன் பிரியாணிமா. என்ன பிரியாணியா இருந்தா என்ன, நீ தான் வரலன்னு சொல்லிட்டிய. சரி, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, இப்ப வரேன். இவன் என்னடா அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு வரலன்னு சொல்லிட்டு இப்ப 1 நிமிஷம் சொல்லிட்டு உள்ள போயிருக்கா. ஏங்க நான் ரெடி ஆயிட்டேன், வாங்க போவோம். பிரியாணி சூடு ஆறிட போகு. சுட சுட பிரியாணி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஏதோ எனக்கு கௌரவம் தான் முக்கியம்னு சொன்னா. கௌரவம் எல்லாம் யாருக்குங்க வேணும்? எனக்கு பிரியாணி தான் முக்கியம்.